சென்னையை அடுத்த துரைப்பாக்கம் கற்பக விநாயகர் கோவில் தெருவைச் சேர்ந்த 15 வயது மாணவி சுகந்தியின் புகைப்படம் இது. அரசு பள்ளியில் படித்து 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 470 மதிப்பெண்கள் எடுத்தபோது மகிழ்ந்த இவரது குடும்பம் தற்போது சுகந்தியை இழந்து வாடுகிறது. திருவான்மியூரில் உள்ள சென்னை மாநகராட்சி பள்ளியில் 11ஆம் வகுப்பில் சில வாரங்களுக்கு முன்பு சேர்ந்த சுகந்தி படிக்க விருப்பப்பட்டது வணிகவியல் பாடப்பிரிவு. ஆனால் அதிக மதிப்பெண் எடுத்ததால் கணினி அறிவியல் பாடப்பிரிவை படிக்குமாறு பள்ளி நிர்வாகம் வற்புறுத்தியதாக புகார் எழுந்துள்ளது. ஸ்கூலில் போய் சேர்க்கும்போது இது 4வது குரூப் கேட்டுக்குது, அவங்க மார்க் அதிகமாகுது, நீ 2nd குரூப் ஏற்றுக்கணும் சொல்லி இது பண்ணிடுறாங்க. இது வீட்டில் வந்து கஷ்டமாகுதுன்னு சொல்லிச்சு. திரும்பி போய் சரி எங்கள் வீட்டில் போய் அனுப்பி மாற்றி விட்டுவாங்க. மாற்ற முடியாதுன்னா டிசி வேணால் வாங்கிடுவாங்க. அது திங்கக்கிழமை போனாங்க, இன்றைக்கி இதாகிடுச்சு. அது இவ்வளோ தூரத்துக்கு கிரேடுக்கு வரைக்கும் கொண்டு வந்து கூட இப்படி அவங்கள போட்டு திணிச்சு இதுதான் நீ பண்ணணும் இதுதான் செய்யணும்னு சொல்லி குழந்தைங்களை இப்படி பண்ணுறது அதுங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. இப்போது ஒரு உயிருக்கு போகிற அளவுக்கு அதை பண்ணி வச்சுருக்காங்க. அது கஷ்டம். அடுத்தடுத்த பிள்ளைங்களை இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மரணத்தை நெருங்கிய தருணத்திலும் விருப்பப்பட்ட பாடப்பிரிவு கிடைக்காததை சொல்லி சுகந்தி வருத்தப்பட்டதாக சொல்கிறார் அவரது உறவினர். 4:30 மணிக்கு எரிஞ்சு போச்சுன்னு கிருஷ்ணாவில் ஊற்றிக்கின்னு சொல்லி நாங்கள் ஷாக்கு தான் அடிச்சுச்சாங்கன்னு சொல்லியிருந்தோம். குழந்தைய டியூஷன் ஓடி பார்த்தா எரிஞ்சு போய் தன்னால் கிடக்குது. அப்புறம் ஹாஸ்பிட்டலோட வந்து கேட்குது, அந்த குரூப் மட்டும் என் தங்கச்சி எடுக்க வேணாம், அவ்வளோ கஷ்டமான குரூப் வந்து எனக்கு கேட்ட குரூப் எனக்கு அவங்க கொடுக்கவே இல்லை. அப்படி தான் அந்த பொண்ணு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சாகும்போது கூட அதான் என்கிட்ட சொல்லிச்சு. ஆர்த்தி அப்போ வந்திருக்காருமா பாருமா அப்படி சொன்னதுக்கு நான் கேட்ட குரூப்பு கொடுக்கவே இல்லை எனக்கு அது அவங்க. ஆனால் எங்கள் அக்கா ஒன்று இருக்காதுங்க, அந்த குரூப்பை அதை படிக்க வைக்காதீங்க. நான் ஏம்மா இப்படி பண்ணிங்கண்ணே, இது விட்டா நான் படிப்பா இல்லை உலகத்தில் எவ்வளோ இருக்குதான்னு கேட்டதுக்கு அவ்வளோதான் அங்கிள் என்னை இன்ஜெக்ஷன் போட்டு சாவ வச்சுருங்க. அதான் லாஸ்ட்டில் பேசுனது. இது குறித்து சென்னை மாநகராட்சி கல்வித்துறை துணை ஆணையரிடம் கேட்டபோது உரிய விசாரணை நடத்தப்படும் என்று தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சங்கருடன் மகாலிங்கம்.